ஜெபிக்க சொன்னவரே, ஜபத்தின் வல்லமை அவனியொரறிய ஜபமாலை ஜெபிக்க சொன்னவரே, அன்பின் புனிதத்தை அடிமைக்காகத்தை அகிலம் அறிந்திட செய்தவரே, தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். அரசு தேர்வுகளை எழுத இருக்கின்ற உன் பிள்ளை என்னை ஆசீர்வதியும். எனது படிப்பையும் தேர்வையும் உன் பாதத்தில் வைக்கின்றேன். எனக்கு நல்ல உடல் நலத்தை தாரும், மனதில் நிலைநிறுத்தும் திறனை தந்தருளும். நம்பிக்கையுடன் தேர்வை சந்திக்க அருள்தாரும். என்னுடன் பயிலும் அனைத்து மாணாக்கர்களையும் சிறப்பாக, பலவீனமானவர்களையும் உமது அருட்கரத்தால் தாங்கியருளும். நான் தேர்வில் வெற்றி பெற்று வாழ்வில் உயர அருள்தாரும். உமது தூய ஆவியின் ஆற்றலால் என்னை நிரப்பி வழிநடத்தும். ஆமென். அன்பின் புனிதத்தை அடிமை தியாகத்தை அகிலம் அறிந்திட செய்தவரே, எங்கள் அன்பு புனிதரே, எங்கள் அன்பு புனிதரே. புனித லூயி மரியமான் போட்டே எமக்காய் இயேசுவிடம் மன்றாடுவே. புனித லூயி மரியமான் போட்டே எமக்காய் இயேசுவிடம் மன்றாடுவே. மாசற்ற கன்னியை மனதில் சுமந்திட்ட மாபரன் இயேசுவின் வழியில் நடந்திட்ட மான்ஃபோர்ட் நகரின் மைந்தரே, எங்கள் அன்பு புனிதரே. வாழ்வில் சோதனை, பணியில் வேதனை, மகிழ்வோடு அதனை. Respected Reverend Brother Headmaster, Reverend Brother Alvin Jose, teaching and non-teaching staff and my dear student, good morning to you all. Now, today I am share with about few words of our school patron St. Louis de Montfort. St. Louis de Montfort was born on 31 January 1673 in West France. He was a great spiritual leader. He was not just a priest, but a revolutionary educator and a compassionate servant of the poor people. He thought like love, education, service and simplicity. புனித லூயி டி மான்ஃபோர்ட் அவர்கள் சிறு வயதிலேயே கடவுள் மீது நம்பிக்கையும் பக்தியும் கொண்டிருந்தார். அவர் ஏழைகளுக்கும் குழந்தைகளுக்கும் சேவை செய்வதையே அவருடைய வாழ்நாள் லட்சியமாக இருந்தது. மான்ஃபோர்ட் பள்ளி இன்று வரையிலும் டிசிப்ளின், நாலேஜ், சிம்பிளிசிட்டி அண்ட் சர்வீஸ் என்ற கொள்கையை பின்பற்றி வருகிறது. மான்ஃபோர்ட் அவர்கள் ஒரு நாள் ஒரு கிராமத்திற்கு சென்றிருந்தார். அப்பொழுது அங்கு பல குழந்தைகளை சந்தித்தார். அந்த குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் இருந்ததை பார்த்து அவர் மிகவும் மனம் வருந்தினார். ஏனென்று தெரியுமா? அந்த குழந்தைகள் கல்வி இல்லாமலும் எதிர்காலத்தை பற்றி அறியாமலும் இருந்திருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அழைத்து, கல்வி ஒரு மனிதனின் வாழ்க்கையின் மாற்றம், ஒவ்வொரு ஏழை குழந்தைகளுக்கும் கல்வி மிகவும் முக்கியம் என்று சொல்லி அந்த குழந்தைகளை அன்போடு அழைத்து அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார். நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தார், நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுத்தார், மனித நேயத்தை பற்றி கற்றுக் கொடுத்தார். அவருடைய சேவைதான் என்று வாழ்வில் சோதனை
ஏற்றவனே வாழ்வில் சோதனை பணியில் வேதனை மகிழ்வோடு அதனை ஏற்றவனே